அடுத்தது சிவபெருமானுடைய திருவருள், என்னோட உமையம்மையினுடைய திருவருள். அருட்பெருகுதனி. இது சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டை இந்த சிவப்புடைய உரையில் இந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தினுடைய மணி மகுடம் போன்ற திருப்பாடல் என்று சொல்லி போற்றுவார். ஆமாம், அருட்பெருகுதனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. மிக அருமையான ஒரு ஓமை இந்த இடத்திலே போற்றுகின்றார். அதே மாதிரி நமக்கு இளையான்குடி நாயனாருடைய புராணத்திலே ஒரு சில ஓமைகள் வருகிறது. இளையான்குடி நாயனாருடைய புராணத்தை நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது இளையான்குடி நாயனாருடைய புராணத்திலே இறைவன் வந்த நேரம் மழைக்காலம், அதே மாதிரி இரவு நேரம், நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஒரு வறுமை பதம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். இந்த வறுமை நிலையில் அவர் அடியாரை எப்படியெல்லாம் உபசரித்தார். மழைக்கால இரவு, போய் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டன் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அந்த இடத்துல வேரித்தாரான்ங்கிறது அதாவது அந்த பாடல், மாரிக்காலத்து இறைவனில் வைகையோர் தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டனன் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது நல்ல மழைக்கால இரவு, அப்படி மழைக்கால இரவிலே யாரும் போய் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னா ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி வச்சிருக்குது. அதனால் தன்னந்தனியாக 2 பேர், வைகினார் தன்னந்தனியாக 2 பேர் இருக்கிறாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு அடியார் போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது எப்படி உபசரித்தார் அப்படின்னா, வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனன் அப்படின்னார். வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனன் அப்படின்னா, வேரித்தாரான் என்று சொல்வது குவளை மலர். குவளை மலரை இங்கே உவமையாக சொல்லுகிறார்.